சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு இறைவன் திருத்தேரில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து 7:45 மணிக்கு தேரோட்டத்திற்கான வடம் பிடிக்கப்பட்டு 4 மாட வீதிகளிலும் தேர் வலம் வந்தது. பக்தர்கள் கபாலி கபாலி என பக்தி முழக்கம் எழுப்பி தேரை இழுத்து வந்தனர். நாளை காலை 8 மணி அளவில் திருஞான சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளுகிறார். தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு வெள்ளி விமானத்தில் இறைவன் 63 நாயன்மார்களோடு திருக்காட்சி நடக்கிறது. வருகின்ற 11ஆம் தேதி ஐந்திருமேனிகள் விழாவும், 12ஆம் தேதி தீர்த்தவாரி, 13ஆம் தேதி உமாகேஸ்வரர் தரிசனம், 14ஆம் தேதி விழா நிறைவு திருமுழக்கு நடைபெறுகிறது. கற்பகாம்பாள், முருகன் எல்லார் தேரும் நல்லா தரிசனம் பார்த்தோம். நல்லபடியாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருக்குது. எங்களுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாளுடைய தேர் திருவிழா இன்று 7வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு திருவிழா. கற்பகாம்பாள் மயில் மேல் ஏறி இன்று வந்திருக்கும் அடியார்களை தரிசனம் செய்வதற்காக இங்கே மயிலாப்பூர் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்தவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் அம்பாளுடைய காட்சி இன்றைக்கி பரவலாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்றது ஒரு அந்த காலத்தோடைய ஒரு ஐதீகமான ஒரு இது. அதனால் மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சு இப்போ கூட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல சாமி தரிசனம் நல்லா இருந்தது. சிவதாலம் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா ஊர்வலமே சாமி நல்லா நிதானமாக பார்த்து வராங்க. சாமி பார்க்கறதுக்கு நல்லா வழி பண்ணுறாங்க. தண்ணி வசதி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அன்னதானம் நடக்கிறதால ஜனங்களும் நல்லா சந்தோஷமாக சாமி பார்த்துட்டு இந்த வெயிலில் தெரியாமல் ஏதோ சாமி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா தரிசனங்க. கபாலி தேரில் பார்த்ததில் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். கபாலி அப்படிங்கிறவரை நம்மளுடைய எல்லா ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் இருக்கிறவர் தான் கபாலி. சாமி நல்லா தரிசனம் பண்ணேன். நிறைய கூட்டம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் கபாலீஸ்வரர் கோயில் தேர் அன்றைக்கி வருவேன். தேர் பார்ப்பேன். இங்கே பக்தர்களும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே அன்னதானம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் பண்ணுறாங்க. மோர், தண்ணி பாக்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. இந்த வாட்டி வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தேர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சு. இந்த வாட்டி கபாலியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கபாலிகிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய தேர் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். சிவபெருமானை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேர் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது. ஸோ சிவனுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாத கருணையை எழை அறிவேனோ, நின்னா